அகதீஸ்வரர் கோவில், பொய்ச்சலூர். பொய்ச்சலூர் அகதீஸ்வரர் கோவில் சென்னை வளமான பழமை வாய்ந்த சிவன் கோவில்களில் ஒன்று. இது சோழர் காலத்துக்கு சொந்தமாக 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது. இந்த ஆலயத்தில் உள்ள லிங்கம் சுயம்பே உருவானது என்பதால் இதற்கு சிறப்பு ஒன்றும் உள்ளது. புராணக் கதைகளின்படி சிவபெருமான் தனது திருமண நேரத்தில் பூமியின் சமநிலையை காக்க அகத்திய முனிவருக்கு தெற்கே செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளார். அப்படி மகிமைமிக்க அகத்திய முனிவர் இந்த இடத்தில் சில வருடங்கள் தங்கி சிவனை வழிபட்டார். அதனால் இங்குள்ள இறைவன் அகதீஸ்வரர் எனவும் தாயார் ஆனந்தவல்லி எனவும் அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் தனித்துவம் மிக்கது. நவக்கிரக தலங்களில் சனீஸ்வர பகவானின் கவிப்பெருமையை குறைக்கும் பரிகார தலம் என்ற பெருமை பெற்றுள்ளது. சனீஸ்வர பகவான் தனக்கு ஏற்பட்ட தோஷங்களை போக்குவதற்காக இங்குள்ள சனி தீர்த்தம் குளத்தில் அபிஷேகம் செய்து இறைவனை வழிபட்டதாகவும், இதன் விளைவாக பக்தர்கள் சனி தோஷம் போக்கும் நம்பிக்கையில் இங்கு வருகிறார்கள். அதனாலேயே இதனை வட திருநாளாறு எனவும் அழைக்கின்றனர். கோவில் வாஸ்துவில் கஜபுருஷ்ட, அதாவது யானையின் பின்பக்கம் போன்ற வடிவம் வைமானம் உள்ளது. இது சோழர்கால கலைச்சிறப்பை தெரிவிக்கின்றது. அதாவது தெற்கு திருநள்ளாறு போலவே சனி பகவானுக்கு முக்கியமான பரிகார தலம் இந்த சென்னை பொய்ச்சலூரில் அமைந்துள்ள வட திருநள்ளாறு அகதீஸ்வரர் கோவில். இதன் முக்கிய அம்சங்கள்: இதன் காலம் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. பிரதான தெய்வம் அகதீஸ்வரர், அம்மன் ஆனந்தவல்லி. இதன் சிறப்பு: சனி தோஷ பரிகார தலம், சுயம்பு லிங்கம், அகத்திய முனிவர் வழிபட்ட இடம். பொய்ச்சலூர் அகதீஸ்வரர் கோவில் தமிழ் இசையின் பேரில் மிக முக்கிய அத்தியாயமாகும். இது அகத்திய முனிவர் வழிபாடு நவகிரக தலங்களில் ஒன்று. சனி தோஷம் நிவாரணம் என்பவற்றால் தமது சிறப்பை என்றும் நிலைநாட்டியுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் இது போல் டெம்பிள் மற்றும் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.